ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜிஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பழைய பேப்பரை எடுத்து அதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தண்ணி ஒரு சின்ன இதுவில் பாத்திரத்தில் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பழைய பேப்பர்ஸ் ஒரு 4-5 A4 ஷீட் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம அப்படி குட்டி குட்டியாக கிழித்து இதில் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். இப்போ இதில் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம போட்டு அது கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எந்த கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு அரைச்சி எடுக்கணும்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இப்போது நம்ம நார்மல் தண்ணியில் இப்படி விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு 50% நம்மளுக்கு தண்ணியும் 50% அந்த இதுவும் இருக்க மாதிரியும் இருக்குது. இப்போது நம்ம இந்த ஜல்லடை மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்போ தூக்கணுன்னா இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு கிடச்சிருக்குல்ல, இது நீங்கள் லைட்டாக இப்படி லைட்டாக தட்டி என்ன இது இருக்கோ அந்த இதுவுக்கு எடுத்துடணும். இப்போ நம்ம தட்டும் போது கீழே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இதை நம்ம காய வச்சோன்னா நம்மளுக்கு பேப்பர் வந்துடும். இது காய வச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் எடுத்தாச்சு. எப்படி எடுத்தோன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு டவல் வச்சுருந்தேன். அதை வந்து பொறுமையாக அழுத்தி ஈரத்தை மொத்தமாக எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரத்தை மொத்தமாக எடுத்துட்டேன். அதனால் இந்த பேப்பர் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் காய விட்டேன்னா இது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸ்டிஃபாக நிற்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது எடுக்கும் போது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக பிச்சுன்னு வந்துடுச்சு. நீங்கள் இன்னும் நல்லா டவலை போட்டு நல்லா தண்ணியை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நார்மல் A4 ஷீட்டோட டபுள் மடங்கு இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.